லைசன்ஸ் நான் எப்படி எடுத்துனான்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னடா ஈஸியான விஷயம் இல்ல. நான் லைசன்ஸ் எடுத்தது என்னுடைய போராட்டம் வந்து மோனிட்டரோட மட்டும் இல்ல, நாயோட தான் என்னுடைய போராட்டம் என்ன இருந்தது. சோக கதையை கேளு தாய்க்குளமே. என்ன கொடுமை சரவணன். 100 மேல நான் என்ன மூக்கு சாத்திரம் பாக்குறதா, சொச்சி எடுத்த கையோட ரவுண்ட போட்டு வருமாண்டு. கூடுதலா பொபினி இல்ல ரோட் எடுத்தவங்களுக்கு தெரியும், ரவுண்ட போட்டு நிறைய இப்படி ஆடினா தெரியுமா. பூரா நீங்க வர இப்படியான ஆக்களோட இன்னொன்று நான் லைசன்ஸ் எடுக்கிறேன். இப்படித்தான் இதான் நடந்த பிரச்சனை. அப்ப டிராபிக் கண்டபடியா அவங்கள்ட்ட இப்படி கையை காட்டி நில்லு 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 நில்லு. கரம மோதிரியில ஒரு நாய் ஒரு அழகான பொண்ணை பார்க்க கூடாது. ரெட் சிக்னல பார்க்காம காரை எடுத்து விட்டுட்டேன். மானிட்டர் பிரேக் பிடிச்சா என்ன நடக்கு? லைசன்ஸ் வந்துட்டாங்க. லைசன்ஸ் எடுக்கிறதால ரோட்ல போற வேலைக்கு என்னால பிரச்சனை இல்லை. ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து என்னுடைய லைசன்ஸ் நான் எப்படி எடுத்துனான்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு லைசன்ஸ், ஒரு டெஸ்ட், ஒரு எக்ஸாமை தாண்டி என்னுடைய போராட்டம் எப்படி இருந்ததுன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா ஈஸியான விஷயம் இல்லை. நான் லைசன்ஸ் எடுத்தது 200 மணித்தியாலா 3வது தடவை. என்னுடைய போராட்டம் வந்து மோனிட்டரோட மட்டும் இல்லை, ரோட்ல போற ஆக்களோட மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸோட மட்டும் இல்ல, அதை தாண்டி ஒரு நாயோட தான் என்னுடைய போராட்டம் என்ன இருந்தது. ஒரு நாயால தான் எனக்கு லைசன்ஸ் கிடைச்சது. என்னுடைய போராட்டம் இப்படி இருந்தது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஃபுல்லா பாருங்க மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, ஒரு நாயால லைசன்ஸ் கிடைச்சது என்றால் நீங்க நம்புவீங்களா? 200 மணித்தியாலம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அழுக, சோகம், வெறுப்பு எல்லாத்துக்கும் பிறகு ஒரு நாய் தான் என்ன காப்பாத்தி லைசன்ஸ் எடுத்தாந்தா நம்புவீங்களா? என் சோக கதையை கேளு தாய்க்குளமே. இந்த கதையை கேட்டா நீங்களுக்கு அழுக வருமே. என்ன கொடுமை சரவணன். சொன்னா வைக்க கேடு. எனக்கு கோர்ட் எல்லாம் உடனே கிடைச்சிட்டு. சரியா, கோர்ட்ல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரையிலேயே ஃபர்ஸ்ட் டைமே நான் கோர்ட்டுக்கு போகணும்னா பாஸ் பண்ணிட்டேன். ஸோ கோர்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை, அது நான் கஷ்டப்படவும் இல்லை. கோர்ட் படிக்கிறவங்க வந்து ஆன்லைன்ல எல்லாம் நிறைய ஃப்ரீயா இருக்குது. ஸோ அதை படிச்சுட்டு நீங்க எக்ஸாமுக்கு போனாலே அது வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. அதுல ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனா லைசன்ஸ் எடுக்கிறதுல கஷ்டம். நான் வந்து மேனுவல் லைசன்ஸ் தான் எடுத்தேன். ஓகேவா, அது கிட்டத்தட்ட 100 மணித்தியாலத்துக்கு மேல ஏன்னு பாத்தீங்கன்னா என்றால், நான் வந்து முதல் 15 இருக்க நினைக்கிறேன். அது எண்ணில பிள்ளை இல்லை, அவங்க வந்து என்னோட காசு கொள்ளி அடிக்கிறதுக்காண்டியே அவங்க வந்து எனக்கு லைசன்ஸ் தரையிலன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களை எனக்கு வடிவா சொல்லி தரையில. ஆனாலும் அதை நான் என்ன சொல்றேன் என்றால், ஒரு எக்ஸாமால வந்து ஓட விட்டுட்டாங்க. ஓகேவா, ஓட விட்ட உடனே பிறகு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா என்றால், இப்படி அது அந்த ஒத்தகுத்துல ஓடிக்கொண்டிருக்க, ஒத்தகுத்துல இருந்து டக்கண்டு சொச்சி எடுக்கும். சரியா, வெளியில போக சொன்னா வெளியில சொச்சி எடுத்து கையில ஓடி ஒரு ரவுண்ட போட்டு வந்துட்டு. நான் என்ன மூக்கு சாத்திரம் பாக்குறதா, சொச்சி எடுத்த கையோட ரவுண்ட போட்டு வருமாண்டு. நான் பிரேக் பிடிச்சேன். அப்ப வந்து மானிட்டர் என்ன செய்த, பிரேக் பிடிச்சிட்டார். சொல்லிட்டு பிரேக் போடுறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தானே உடைஞ்சு போச்சு. அப்ப அந்த முதல் தடக்கா வந்து நான் லைசன்ஸுக்கு போய்க்க வந்து ஃபெயில் ஆயிட்டேன். ஓகேவா, அது எத்தனை மணித்தியாலத்துக்கு பிறகு நான் லைசன்ஸ் பாஸ் பண்ண போனான்னு 80 மணித்தியாலத்துக்கு பிறகு. சரி, ஓகேன்ட்டு திருப்பி ஒரு 25 மணித்தியாலம். ஏன்னாடா திருப்பி ஒரு கொஞ்சம் மணித்தியாலம் செய்தாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க காசு எடுக்கிறதுக்காண்டியே என்னட்ட காசு படைச்சிட்டாங்க. சரின்னுட்டு திருப்பி செய்ய திருப்பி வந்து திருப்பி பாத்தீங்களா, அது வந்து இன்னும் ஒரு இடத்துல ரோனி சுபான்ற இடத்துல வந்து அங்க சும்மா கஷ்டம். ரோனி சுபாவுல பாரிஸ் கொஞ்சம் பாரிஸ் தானே, அது 93 பாரிஸ்ன்றபடியா அதுக்குள்ள வந்து எல்லா பக்கத்தாலையும் கார் வேறு. அப்ப இப்ப ரெட்ல இருந்து கார் எடுக்க வந்து இங்க வேற பக்கத்துல வேற கண்டவாடுக்கெல்லாம் ஓடுவாங்க. அதுலயே ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா பிறகு சரி 2 தடவை ஃபெயில் ஆயிட்டேன். 3வது தடவை என்னால எனக்கு கவலையா போயிட்டுது, ரொம்ப கவலையா போயிட்டுது. என்னடா இப்படி லைசன்ஸும் கிடைக்குது இல்லை, என்ன செய்யறது, எவ்வளோ காசும் போய் கொண்டிருக்குது அப்படி இப்படின்ட்டு. பிறகு நினைக்கிறேன் என்னுடைய மூத்த மகன் பிறந்த காலகட்டமும் இன்னும் தெரியல, லைசன்ஸ் அந்த கதையை விட்டுட்டேன்.
அதுக்கப்புறமா திருப்பி கோட் எடுக்கணும். அந்த கோட் எல்லாம் இன்னும் அப்பைக்கெல்லாம் 2 வருஷம் தான் வலுட், அதெல்லாம் வந்து இதண்டிட்டு திருப்பி கோட் எடுத்துட்டு திருப்பி இன்னும் ஒரு இடத்துல டொசியர் எடுத்து கொடுத்தினான். சரின்னுட்டு திருப்பி அதுக்குள்ள ஒரு 35 மலத்தியாலம், அப்போ யோசிச்சு பாருங்க, அப்படி மலத்தியாலம் செய்து அதுக்குள்ளே எல்லாம் மலத்தியாலம் கண்டு போயாச்சு. போய் எங்கே பார்த்தீங்களென்றால் பொபினியில தான் என் லைசன்ஸுக்கு நான் போய் நிற்கிறேன். போய் நிற்க வந்து அங்கே ரவுண்டாக போட்டு, பொபினிக்கு போனவங்களுக்கு தெரியும் வந்து ரவுண்டாக போட்டு அங்கே ஊத்தலாம் வந்து எடுக்கிறதுலாம் வந்து கூடுதலாக பொபினியில் ரோட் எடுத்தவங்களுக்கு தெரியும். ரவுண்டாக போட்டு நிறைய எனக்கு இப்போ மானிட்டர் பக்கத்தில் வந்து இருந்தோடனே கால் எப்படி ஆடினா தெரியுமா, ஆட வலிக்கிட்டு ஓகே ஆட வலிக்கிட்டுது. அப்போ எனக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணவே எனக்கு பயமாக இருக்குது. அது ஆடிட்டு சரி ஓகே எப்படியாவது இந்த முறை லைசன்ஸ் எடுத்து ஆகணும், வேண்டாம் காசு போகுது மானம் போகுது, சரி லைசன்ஸ் எடுத்து ஆகணும்னுட்டு சரி என்னட்டு அப்புறம் பார்த்தீங்களேண்டா எடுத்துட்டு போக வலிக்கிட்டாச்சு. போன உடனே ஃபர்ஸ்டா எனக்கு அவர் சொன்னது வந்து அந்த பொபினில லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த லைசன்ஸ் இடத்துல இருந்து எக்ஸாம் சென்டர்ல இருந்து சொச்சி பண்ணினோன்னு ஒரு ஓத்த குத்து எடுக்க வேண்டி வரும். அந்த ஓத்த குத்து அவர் எடுக்க சொன்னோன்னு எனக்கு ஓத்த குத்தாண்டாலே நெஞ்சுடிக்கும். சரியா எடுத்த சொன்னோன்னு என்னோட நெஞ்சுடிச்சோன்னு எனக்கு இன்னும் இப்படி கார் ஓடுது, இப்படியான விஷயம் கார் ஓடிக்கிங்க, அங்கால போறான் இங்கால வர இப்படியான ஆக்களோட என்னட்டு நான் லைசன்ஸ் எடுக்கிறேன். இப்படித்தான் இதான் நடந்த பிரச்சனை மக்கள் வரும். அப்ப ஒத்த எடுக்க சொன்னோன்னு நான் பயந்து எடுத்தேன்டா. கடவுளே, எனக்கு கடவுள் காத்த மாதிரி என்னண்டா டிராஃபிக் ஜாம். என்டா விட்டியப்புறம் 9 மணிக்கு தான் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். 9 மணிக்கு டெஸ்ட்டுக்கு போய்க்க வந்து டிராஃபிக் ஜாம். என் அப்பைக்கு வந்து வேலைக்கு எல்லாரும் போகிறது தானே, டிராஃபிக் ஜாமாக போச்சு. சான்ஸாக போயிட்டு ஓத்துலையே அப்படியே நான் போய் இப்போ இந்த தெரிந்த அந்த உள்ளுக்குள்ள எக்ஸலரேஷனில் போய் அதுக்குள்ள வந்து ஆசையே பண்ணணும். அப்போ அதுக்குள்ள அவங்கள்ட்ட ஆசை இடது பக்கமாக கிளீனியும் லைட்டை போட்டுட்டு ஆசையே பண்ணிக்க. அப்போ டிராஃபிக் கண்டபடியாக அவங்கள்ட்ட இப்படி கையை காட்டி நில்லு அவங்களும் நல்லவாங்களா இருந்து விட்டுட்டாங்க. சரின்னுட்டு ஓத்துல ஓடி காட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிட்டு டிராஃபிக் கண்டபடியா அது என்ன கடவுள் காப்பாத்திட்டார். சரிடான்ட்டு புறவை பார்த்தா ரவுண்டை போட்டுக்கல, புறவை உள்ளுக்குள்ள வந்தாச்சு ரவுண்டை போட்டுக்க. அப்போ அவங்க சொல்றாங்க வந்து ரவுண்டை போட்டுக்கல வந்து 3வது சொச்சி எடுக்க சொல்லி. இங்க 3வது சொச்சி எடுத்தா ரவுண்டை போட்டுல இடது பக்கம் இருக்கணும். சரியோ? அப்ப நான் அதெல்லாம் செய்துட்டுன்னு வந்து ஆனா என்ன பிரச்சனை என்றால் எனக்கு இடது பக்கம் இருக்கணும் தெரியும். 3வது சொச்சி எடுக்க இடது பக்கம் இருந்து இந்த 3வது சொச்சி வரைக்கும் இடது பக்கத்து வரணும் மாட்டேன். ஆனா என்ன பிரச்சனை பாத்தீங்கள் என்றால் எனக்கு அந்த பிடிச்ச கர்ம மோதிரியில ஒரு நாய். ஒரு அழகான பொண்ணை பார்க்க கூடாது, உடனே கடலை போட ஆரம்பிச்சிடுவீங்களே. நாய் பாத்தீங்கன்னா ரவுண்ட் போடல, நம்ம வீட்டுக்கு ஒரு நாய் அந்த பார்த்து ஆக்களுமே இல்லாம ஒரு நாய் வந்து நடக்க வலிக்கிட்டுது. என்னடா இது கடவுளே, எனக்கு வந்து இப்படி வந்த சோதனை யோசிச்சுட்டு சரி என்றுட்டு நான் நாயை அடிச்சுட்டு போறதா, நானும் ஸ்லோவா போறேன். நானும் ஸ்லோவா வந்து இப்படி அந்த நாயை போக விட்டுட்டு முன்னாடியில போயிருந்தா மானிட்டருக்கு விளங்கிட்டு அவர் என்ன சொல்றாருடா, ஓகே நீ பிரச்சனை இல்லை வலது பக்கத்துல நின்று போன்ட்டு சரி என்றுட்டு அந்த நாய் வந்து ரவுண்டா போட்ல இருந்து இங்க அங்காலையும் போகுது இங்க போகுதே இல்லை. சரி என்று அதுவும் வந்து எனக்கு ஏதோ கடவுள் காத்த மாதிரி அதுல தப்பிச்சுட்டேன். சரி என்று பிறகு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் வந்து எனக்கு வந்து அந்த 2 காருக்குள்ள நடுவுக்குள்ள வந்து இப்படி பின்னால வந்து விட தெரியும், முன்னால விட தெரியாது. ஓகேவா? அப்ப அது வந்து நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டுகொண்ட கடவுளை எனக்கு அப்படியான பார்க்கிங் தந்தாங்கடா உண்மையாவே தானே. சரி அதுவும் எனக்கு ஓகேயா போயிட்டு கேள்வியில வந்து 2 கேள்வி கேட்டவங்களா அது ஓகே. ஆனா மெயின் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சரி எல்லாம் முடிஞ்சது கடவுளை வந்துட்டு வந்து இங்க கார் ஓடுறாங்க. இப்படியெல்லாம் கார் ஓடினா மக்களே, இவர் இப்படியெல்லாம் கார் ஓடினா மக்களே என்னன்னு நாங்கள் வந்து உடனே லைசன்ஸ் எடுக்கிறது. அப்ப லைசன்ஸ் இவங்கள புள்ளையா என்னல புள்ளையா கேட்டா எல்லாரும் சொல்றாங்க 3ஆம் தடவை லைசன்ஸ் எடுத்தேன்ட்டு. ஒரு மாதிரி தப்பிட்டேன்னுட்டு எல்லாம் முடிச்சு எக்ஸாமாக வந்து ஒரு ரெட் லைட்ல நிக்கிறோம். நான் இடது பக்கம் திரும்பணும். சரியா? இப்போ எனக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. சரி நான் ஓரளவுக்கு செய்துட்டேன் என்று என்னை காப்பாற்றிட்டோம். அங்கே தான் தொடங்கிச்சுது எனக்கு வந்த கடவுள். என்ன நடந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் நின்று இடது பக்கம் திருப்ப சொல்ல நான் முன்னுக்கு கார் வந்து அப்படியே அந்த டிராஃபிக் கண்டபடியா முன்னுக்கு போய்க்க நான் ரெட் சிக்னலை பார்க்கல வந்து ரெட் சிக்னலை பார்க்காம காரை எடுத்து விட்டுட்டேன். மானிட்டர் பிரேக் பிடிச்சா என்ன நடக்கு?
லைசன்ஸ் போயிட்டு அப்பவே எனக்கு விளங்கிட்டு லைசன்ஸ் போயிட்டு இதுக்கு பிறகு நானே நாலு கூத்தடிக்கவா முடியும். லைசன்ஸ் போட்டுட்டு சரி ஓகே போனதான்ட்டு இடது பக்கம் திருப்ப சொல்ல நான் என்ன செய்தேன்னா இடது பக்கம் திருப்பக்கு நாங்கள் முன்னுக்கு வர்றவங்களை விட்டுட்டு தான் நான் இடது பக்கம் திருப்போம். பாருங்க இந்த கண்ணாடி தான் மெயினே இது இந்த லைசன்ஸுக்கு சரியோ திருப்போம். அப்போ சரின்னுட்டு கிரீன் சிக்னல் வந்தோடனே நான் போயிட்டு முன்னுக்கு வர்றவங்களை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். திடீரென்று பின்னால இருந்த கார் அப்படியே ஃபாஸ்டா எனக்கு பின்னால இந்த கார் வந்து என்ன நான் அவரும் பின்னால தான் இடது பக்கம் தான் திருப்ப போறாரு ஓகேவா. அப்ப பின்னால இந்த கார் என்ன செய்துச்சு என்றால் டக்குன்னு எடுத்து திருப்பிட்டு நான் உள்ள கண்ணை இப்படி பார்த்துட்டு இந்த காரை எடுத்துட்டு அப்ப இப்படி பார்த்தபடியா அந்த ஆங்கிள் மோகன் சொல்லுவாங்க இப்படி அந்த காரை அதுக்கா தள்ளி எடுத்துட்டு இப்படி என்று இல்ல இப்படி பார்க்கணும். அந்த டிரைவர் சீட்ல இருந்தால் கொஞ்சம் அங்கால பார்த்துட்டு அங்கால ஒரு கார் இப்போ நாங்கள் வந்து டிப்போசிட் பண்ணிக்கலாம் வந்து கார் வேற அதை பார்த்துட்டு எடுக்கணும். பார்த்தபடியா அவர் திருப்புறான்னு தெரிஞ்சு உடனே பிரேக் பிடிச்சிட்டேன். நான் தான் பிரேக் பிடிச்சேன், அவர் பிரேக் பிடிக்கல. அங்கதான் நிக்கிறேன் நான். அதுல கொடுத்தாங்க எனக்கு லைசன்ஸ். இதுதான் ஓட்டம். அப்பவே சொன்னேன் இதுதான் ஓட்டம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உடனே லைசன்ஸ் வந்துட்டாங்க. லைசன்ஸ் எடுக்கிறதால ரோட்ல போற வேலைக்கு என்னால பிரச்சனை இல்லை, அவியலால தான் எனக்கு பிரச்சனை. லைசன்ஸ் அப்படியான லைசன்ஸ் கொடுக்காம லைசன்ஸ் வந்துட்டு லைசன்ஸ் 38 பாயிண்ட்ஸ்லயோ 35 பாயிண்ட்ஸ் இன்னும் லைசன்ஸ் வந்துட்டு. மக்களே என்னுடைய லைசன்ஸ் போராட்டத்தை பாருங்க. இவ்வளவு ஸ்ட்ரெஸ், இவ்வளவு கஷ்டம். நாய் ஒரு பக்கம், மானிட்டர் ஒரு பக்கம், பின்னாலே இருக்கிறவன் ஒரு பக்கம், எல்லாரும் போட்டு ப்ரெஷரை கொடுத்தாலும் கடைசியில பாத்தீங்களா கடவுள் காத்த மாதிரி என்ன காப்பாத்தி ஒரு மாதிரி லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஆனாலும் நிறைய பேர் என்னடா லைசன்ஸ் வந்து இப்படி 3ஆம் தரக்கு எடுத்துட்டு வந்து யாருமே சிரிக்காதீங்க. பாய்ஸ் வந்து ஈஸியா எடுத்துடுவாங்க, பட் வந்து கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க. அண்ட் எனக்கு வந்து உண்மையாவே வந்து கார் வந்து இந்த பயம், அதுவும் ஒத்தகுத்துல ஓடுறேன்னா ரொம்ப பயம். அதனாலதான் எனக்கு வந்து இல்லை. இப்பெல்லாம் நான் நல்லா ஓடுவேன், ஆனா முதல் ஓகேவா. அண்ட் அதையும் தாண்டி வந்து இப்ப வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனா முந்தின வந்து மானிட்டர் வந்து சில மானிட்டர் நல்லா இருப்பாங்க. மானிட்டரை தாண்டி வந்து முதல் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு சென்டர்ல லைசன்ஸ் சென்டர்ல பதிஞ்சோம்னா அவங்க நிறைய பேர் வந்து காசு அடிக்கிறதுக்காண்டியே ஃபெயில் ஆக்கி கொண்டிருப்பாங்க. நம்மள எனக்கு வந்து 2ஆம் தரக்க லைசன்ஸ் வந்திருக்கணும். அது அவங்க வந்து வேணுமெட்டு தரையிலேருந்து தான் எனக்கு தோணுது மக்களே. ஓகே, இப்போ இதுதான் என்னுடைய லைசன்ஸ் ஸ்டோரி. ஓகே மக்களே, என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், டிப்ஸ்கள் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இப்போ லைசன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கு டேட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ பயப்படாமல் போங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போங்க, ஜெயிப்போம்ட்டு நம்பிக்கையோட போங்க. நிச்சயமாக ஜெயிப்பீங்க, லைசன்ஸ் கிடைக்கும். அப்படி டென்ஷன் ஆகிறது பார்த்தீங்களா, முன்னுக்கு கார் இல்லைன்னு இவர் டென்ஷன் ஆகிறார். இவர் என்ன பெரிய மைக்ரேஷன் ஆகிற மாதிரி என்ன. ஸோ வேண்டுங்க, நான் வந்து இப்போ எல்லாம் வந்து நாங்கள் இந்த காரோட்ட பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் 3ஆவது ரக்கா நான் வந்து எடுத்திருந்தாலும் இப்போ நான் வந்து நல்ல வடிவாக கார் ஓடுவேன். ஸோ புற பழகிறதான் எல்லாருமே வந்து உடனே வந்து வடிவாக கார் ஓடுவாங்கன்னு இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் யோசிக்காமல் பயப்படாமல் ஓடுங்க. எனக்கு வந்து நான் முதல் ஃபெயில் பண்ணது காரணம் வந்து பயப்பட்டு ஓடுனதுக்கு. பயப்படாமல் ஓடுங்க, உங்களுக்கு தெரியுமன்ற மாதிரி ஓடுங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்கான பயப்பட தேவையில்லை. என்னுடைய சோக கதையை கேட்டீங்க மக்களே. ஓகே, அடுத்த நாள் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன இணைந்து பெண்கள் டாடா பாய். அவைகளுக்கு தான் பிரயோகித்து அவையில விட்டுட்டு தான் எடுக்கணும். இங்கே இவருடனே தான் பெரிய ஆள் மாதிரி கார் எடுத்துட்டு போறேன்.